ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டேட்யூன் வித் இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் சொல்றதை விட இந்த பிரியாணி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால நல்லா இது ஊறும்போது சிக்கன் வந்து நமக்கு சாஃப்ட்டா கிடைக்கும். இது வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைங்க. அதிகபட்சம் நீங்க ஓவர் நைட் ஊற வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு கடாயில அது ஊறிட்டு இருக்க டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, இது கூட ஒரு 3 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்திருக்கேன். 2 கல்பாசி, 6லேருந்து 7 கிராம்பு, 2 ஸ்டார் பட்டை, 2 ஏலக்காய், 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 6, 7 பூண்டு சேர்த்துருக்கேன். அண்ட் வெங்காயம் ஒரு ஹாஃப் வெங்காயம் மட்டும், ஒரு அரை வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ரஃப் சாப் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா இது எல்லாமே நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அண்ட் ஒரே ஒரு தக்காளி ரஃப் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணும்போது மிளகாய் தூள் போட்டனால காரம் அளவாகவே சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட கடைசியா ஒரு கை அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம். இது ஒவ்வொன்றுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்கிரீடியன்ட் எல்லாமே நல்லா குக் ஆகி வரட்டும். குக் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம் மிக்சியில போட்டு. இப்போ குக்கர்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு ஈக்குவலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்க முழுக்க முழுக்க நெய்ல செஞ்சாலும் ஓகே. பட் அது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா எண்ணெயும் நீங்க பாதிக்கு பாதி சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இது கூட 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். நம்ம மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்றா போட்டு முன்னாடியே அரைச்சிட்டதுனால டைரெக்டாக இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா அது வதங்கின பின்னாடி நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணும்போது அடுப்பு குறைவான தீயில வச்சுக்கோங்க. இல்லைன்னா உடனே அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால ஸோ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வெங்காயத்தை கூட சேர்த்து ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன், இது வந்து நான் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கனை வந்து இந்த பேஸ்ட் கூடவே ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விடுங்க விடாம. ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலா பிரியாணியில வந்து பீஸ் சாப்பிடும்போது, அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து சிக்கன்ல அந்த அளவுக்கு இறங்கியிருக்காது. பட் இது ஊற வச்சு செய்யும்போது, அந்த பிரியாணியில இருக்கிற பீஸும் ரொம்பவே சாஃப்ட்டா குக் ஆகியிருக்கும். அதோட டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூட நான் தண்ணிக்கு பதிலா இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஸோ தேங்காய் பாலும், தண்ணியும் ஈக்குவலா சேர்த்துருக்கேன். அதாவது இப்போ நான் 1 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன் இதுல. அந்த 1 கப் ரைஸ்க்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ அதுக்கு பாதி தேங்காய் பால், பாதி தண்ணி அந்த மாரி சேர்த்துருக்கேன். நீங்க வேணும்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இல்லன்னா ஆப்ஷனல் தான். பட் சேர்த்தீங்கன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் கண்டிப்பா. இப்ப இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். இந்த டைம் உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரியாணி பொறுத்தவரைக்கும், நீங்க உப்பு வந்து டேஸ்ட் பண்ணும்போது ஒரு கல் உப்பு வந்து அதிகமா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நீங்க வேக வச்சு எடுக்கும்போது அதோட உப்பு டேஸ்ட் கரெக்ட்டா இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா, 1/2 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்திருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், அரிசி உடையாத மாதிரி. ரைஸ் சேர்த்தக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இத நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா புதினா மேல கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கும் அதுக்காக. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து குறைவான தீயிலேயே வச்சுக்கோங்க. அரிசி வந்து இதிலேயே மொத்தமா வெந்துறக்கூடாது. நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ண போறோம் அதனால. ஸோ நீங்க இங்கேயும் குக் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரெஷர் பண்ணீங்கன்னா, ப்ரெஷர் குக் பண்ணும்போது அது வந்து அடி பிடிக்க சான்ஸ் இருக்கு அதனால. ஸோ இந்த ஸ்டேஜ்ல ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். லிட் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல ரொம்ப கம்மியா வச்சுட்டு, அதில வந்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் ஆஃப் பண்ணக்கப்புறமா ப்ரெஷர் போனக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. கரெக்ட்டான பதத்தில வெந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, மேல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா வந்து நின்னுட்டுருக்கும். பட் அது நீங்க கிளறி விடும்போது கரெக்ட் ஆயிடும். அரிசி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான பக்குவத்தில வெந்திருந்தது. ஒண்ணோட ஒண்ணு ஒட்டல. அதே மாதிரி சிக்கன் பீஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதில மசாலா வந்து எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்றது.
சாதாரணமா நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும்போது, அதோட சிக்கன் கலர் இப்படி இருக்கவே இருக்காது. பட் நம்ம அந்த மாதிரி ஊற வச்சு செய்றதுனால, அதோட டேஸ்ட்டும் சரி, அதோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதில நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இது வந்து நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்றது. ஸோ இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.